இங்க இவருக்கு ஆண் குழந்தை பொறக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா வெளியே நின்னுகிட்டு இருக்க பார்த்தா நர்ஸ் வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பொறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சரி முயற்சி கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி 2வது டைமா ஆண் குழந்தைக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தா மறுபடியும் பெண் குழந்தை தான் பொறந்திருக்கும். இவனும் சோகமா உட்காந்து ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு சரி முயற்சியை கைவிடாம லாஸ்டா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 3வது டைமா ஆண் குழந்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தா மறுபடியும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். ஆனா ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சியில மறுபடியும் ட்ரை பண்ணி பையன் தான் பிறக்கணும்னு கடவுள் எல்லாம் வேண்டிட்டு இருக்க. அப்போ நான் பாக்குறதுனால தான் ராசி இல்லாம ஆண் குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு திரும்பி நின்று வெயிட் பண்ண பார்த்தா அப்பயும் அவருக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சு வெறுத்து போய் அவர் துபாய்க்கு வேலைக்கு கிளம்ப பார்த்தா பைபிள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஆண் குழந்தை வேணும்ன்ற பேராய்ச்சல மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. பார்த்தா பிரசவ வார்டுக்கு முன்னாடி இந்த டைம் யாருமே நிக்காதனால வெளியே வந்த நர்ஸும் இவங்களை எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தேடி வந்து பார்த்தா மொத்த கூட்டமா ஹாஸ்பிட்டல் படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்க வந்த நர்ஸோ அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பம் சந்தோஷத்துல ஓடி வர வெளிநாட்டுல இருக்கிற அவங்க பையனுக்கும் போன் பண்ணி உனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க தொடர்ந்து 5 குழந்தை பெத்துக்கிட்டதுனால இவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக் ஆகி இறந்தும் போயிடுறாங்க.